அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNUSRB பரீட்சைக்கான பாலிட்டி சிலபஸ் கவர் பண்ண போறோம். ஸோ பாலிட்டி எப்படி படிக்கிறது, எந்த பகுதியில இருந்து படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி சிலபஸ் எஸ்ஏ எக்ஸாமுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது 5th டாப்பிக்காக இருக்கு. அதில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன்ஸ், பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் சிஸ்டம், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஃபாரின் பாலிசி அண்ட் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்னில் ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரம் சைக்காலஜி அண்ட் 70 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் நாலேஜ். இதுதான் உங்களுக்கு இது டோட்டல் வந்து 140 கொஸ்டின்ஸு. ஸோ இது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 8 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 8 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த சீரீஸில். ஒவ்வொரு டாப்பிக்காக உள்ளே போவோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்திய அரசியலமைப்பை பற்றி கூறுவது. சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா குடியுரிமை பற்றி பேசக்கூடியது. எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை என்ன, தேர்தல் ஆணையத்துடைய பணி என்னன்னு பேசக்கூடியது. பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா லோக்சபா, ராஜ்யசபா, நாடாளுமன்றத்திலையும், ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம், மாநில சட்டமன்றங்களை பற்றியும் பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி பதவியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. நிர்வாகத்துறையை சார்ந்தவங்க அவங்க. ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ், இதர நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்புகள், நகர்ப்புற அமைப்புகள், இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசோடைய தொடர்பு எப்படி இருக்குது, அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இன்னைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. எப்படி அப்படின்னா இந்தியாவுக்கு எடுத்த உடனே நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் கிடைக்கல. நம்ம வந்து ஒரு லாங் நம்பர் ஆஃப் டேஸ், இன்னும் சொல்லப்போனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே வந்திருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செய்ததுனால அவங்க பல்வேறு விதமான சட்டங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சட்டத்தோடைய இறுதி வடிவு, கடைசி ஸ்டேஜ் தான் நமக்கான அரசியலமைப்பை நமக்கு உருவாக்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இதுக்கான பேக்ரவுண்டு, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரியணும் அப்படின்னா பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணுறப்ப அவங்க ரூல் பண்ணதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி கையில், EIC அப்படிம்பாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ். இன்னொன்று வந்து நேரடியாக குயின், பிரிட்டிஷ் இளவரசியின் ஆட்சியின் கீழ் நேரடியாக எப்படி இருந்ததுன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது ஆண்டு பார்த்தீங்கன்னா 1773 1858 வரைக்கும். முதல் சட்டம் பாருங்க என்னன்னு, ஒழுங்குமுறை சட்டம் 1773. இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாவது கொண்டு வரப்பட்ட சட்டம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட். இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து மொத்தம் 4 சார்ட்டர் ஆக்ட் இருக்குது. ஒன்று 1793, ஒன்று 1813, அப்புறம் 1833, 1853. இதில் நம்பர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இந்த சைடில் வரும். வேற அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இளவரசியுடைய நேரடி ஆட்சியின் கீழ் 1858 1947 வரைக்கும் என்னெல்லாம் சட்டங்கள், இந்திய மன்றங்கள் சட்டம் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு அர்த்தம். சிமிலர் தான் இதுவும். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் இயர் மட்டும்தான் மாற்றம், 1892. அப்புறம் இந்திய மன்றங்கள் சட்டம் 1999. ஸோ இது பேரெல்லாம் ஒன்று தான், ஆண்டுகள் மட்டும்தான் மாறுது. இதில் சில சட்ட திருத்தங்கள்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே வந்திருக்கும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. அப்புறம் மறுபடியும் இன்னொரு இந்திய அரசு சட்டம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 1935 இந்திய அரசு சட்டம். மிக மிக முக்கியம். நம்ம பிற்காலத்தில் உருவாக்க போகிற கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இதுதான் பேஸ். இதுலேருந்து தான் நம்ம நிறைய சட்டங்களை எடுத்திருப்போம். ஸோ இந்திய அரசு சட்டம் 1935, கடைசியில் இந்திய விடுதலை சட்டம் 1947. ஸோ இதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இது ஜஸ்ட் என்னென்ன சட்டம், என்ன ஆண்டு அப்படிங்கிறத மட்டும் ஓவராலாக ஒரு ஐடியா வச்சுக்கலாம். அதே நமக்கு மோர் தென் எனஃப். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா விடுதலை அடைவதற்கு ஓராண்டுக்கு முன்னர் வந்து ஒரு இடைக்கால அரசு நிறுவப்படுது. இடைக்கால அரசு அப்படிங்கிறது எதுக்காகனா டிரான்ஸ்ஃபரிங் தி பவர், ஆங்கில அரசாங்கத்திடமிருந்து இந்திய அரசாங்கத்துக்கு பவர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு இடைக்கால அரசு அமைக்கப்படுது. இந்த இடைக்கால அரசு தான் என்ன பண்ணுது, கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கவும் செய்யுது. ஸோ இந்த இடைக்கால அரசில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார், அவங்க என்ன துறை வகித்திருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நோட் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் 1 செகண்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, வெளியுறவு மற்றும் காமன்வெல்த் உறவுகள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், உள்துறை
தகவல் மற்றும் ஒலிபரப்பு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், உணவு மற்றும் விவசாயத்துறை. அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜான் மத்தாய், தொழில்கள் மற்றும் விநியோகம். ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகஜீவன் ராம், தொழிலாளர் துறை. சர்தார் பல்தேவ் சிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. சிஹெச் பாபா அப்படிங்கிறவர் பணிகள், சுரங்கங்கள் மற்றும் சக்தி. ஆசஃப் அலி ரயில்வே மற்றும் போக்குவரத்து. சி ராஜகோபாலாச்சாரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறதுனால நமக்கு இம்பார்ட்டன்ட். சி ராஜகோபாலாச்சாரி இடைக்கால அரசில் என்ன பதவி வகிச்சார், என்ன மந்திரி பதவி வகிச்சார்னா கல்வி மற்றும் கலைக்கான மந்திரி பதவி வகிச்சிருக்காரு. லியாக்கத் அலிகான் நிதித்துறை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிதித்துறை. அப்துல் ரபஃப் நிஷத்தர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தபால் மற்றும் வான்வெளி. இதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்கிறவங்க நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆங்கிலத்தில் இங்கே இருக்குது, நீங்கள் இதை பார்த்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு இடைக்கால அரசு அமைஞ்ச பிறகு பிற்காலத்தில் அரசுலேருந்து எல்லாத்துக்கும் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் ஒரு சுதந்திர இந்தியா அமையுது. இந்த சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவை பட்டியல் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் துறை வகித்திருந்தார். அவர் தான் பிரதம மந்திரி. வெளியுறவு மற்றும் காமன்வெல்த் உறவுகள், அறிவியல் ஆராய்ச்சி, இதெல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருந்தது. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்பு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் விவசாயம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர் வந்து கல்வி. டாக்டர் ஜான் மத்தாய் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே மற்றும் போக்குவரத்து. ஆர்கே சண்முகம் செட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர்கிட்ட தான் நிதித்துறை இருந்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு தமிழர், அவர் பேர் ஆர்கே சண்முகம் செட்டி. அடுத்து பிஆர் அம்பேத்கர் சட்டம். ஜெகஜீவன் ராம் தொழிலாளர் துறை. சர்தார் பல்தேவ் சிங் பாதுகாப்பு. ராஜ்குமாரி அமிர்த் கவுர் இவங்க ஒரு பெண்மணி, அவங்க வந்து சுகாதாரம், மருத்துவம் மற்றும் சுகாதாரம். சிஹெச் பாபா அப்படிங்கிறவர் வந்து வர்த்தகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ச்சியாக ரஃபி அஹமத் கிடாவி, ஷியாம் பிரசாத் முகர்ஜி தொழில்துறை மற்றும் தொழில்துறை சார்ந்தவர் இருப்பார். விஎன் கட்கில் அப்படிங்கிறவர் ஒர்க்ஸ் மைன்ஸ் அண்ட் பவர்ஸில் இருப்பார். ஸோ இங்கே ஒரு 14 பேர், இங்கே ஒரு 14 பேர். ஆங்கிலத்தில் இருக்குது, இது தமிழில் இருக்குது, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம். அப்புறம் இடைக்கால அரசில் என்னெல்லாம் எந்த அமைச்சர்கள்லாம் என்ன பதவி வகிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் சுதந்திர இந்தியாவில் முதல் அமைச்சரவையில் என்ன பதவியெலாம் வகிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போதுலேருந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த அசம்பிளியில் முதல் கூட்டம் எப்போ நடைபெறுது, இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான முதல் கூட்டம் எப்போ நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946. அப்புறம் இந்திய அரசியலமைப்பின் ஒப்புதல் வழங்கிய நாள், எப்போ அதுக்கு ஒப்புதல் வழங்கினாங்க, டேட் ஆஃப் அடாப்ஷன் 26 நவம்பர் 1949. ரொம்ப ரொம்ப முக்கியம், 26 நவம்பர் 1949. ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தினத்தை தான் நம்ம என்னென்ன கொண்டாடுறோம், கான்ஸ்டிடியூஷனல் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு ஒப்புதல் வழங்கியனால கான்ஸ்டிடியூஷனல் டேன்னு கொண்டாடுறோம். அதுவும் 2015 அப்புறம் தான் நம்ம கொண்டாடுறோம், அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டாடல. ஸோ நவம்பர் 26 அப்படிங்கிறது என்ன டே, கான்ஸ்டிடியூஷனல் டே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்ட தேதி எப்போ நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்கன்னு பாருங்க, 26 ஜனவரி 1950 நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஸோ ஒப்புக்கொண்டது 26 நவம்பர், நடைமுறைப்படுத்தியது 26 ஜனவரி. இதுக்கு ஏன் இதுக்கு இடையில 2 மாதம் கேப்பு, 2 மாத கேப் ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறப்ப காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 26 ஜனவரி 1930 இந்தியாவின் முதல் சுதந்திர தின நாள், அதாவது அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு அவங்க கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அதை நினைவு கூறுற வகையில் அதே 26 ஜனவரியை 1950 அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த 26 ஜனவரி 1950 நம்ம என்னென்னு கொண்டாடுறோம், இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம்னு நம்ம கொண்டாடுறோம். அடுத்து அட்டவணைகள் பாருங்க, 8 அட்டவணை. அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறப்ப அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பில் 8 அட்டவணை, 8 ஷெடியூல்ஸ் இருந்தது. இப்போ தற்போதைக்கு எவ்வளோ ஆயிருக்கு, கூடுதலாக 4 ஆட் ஆகி 12 ஷெடியூல் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாகங்கள்னா பகுதி 22, அம்பேத்கர் உருவாக்கும் போது 22, இப்போ எவ்வளோ இருக்குன்னா 25 பகுதி ஆயிடுச்சு. அடுத்து சட்ட பிரிவுகள் எத்தனை விதி இருக்கு, 395, இப்போ 448க்கு மேற்பட்டு, இன்னும் சொல்ல போனால் 470க்கு மேலே விதிகள் வந்தாச்சு. சட்ட பிரிவுகள் பார்த்தாச்சு. அப்புறம் இருக்கைகள், இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு நிர்ணய சபை, அதில் மொத்த இருக்கைகள் எவ்வளோ, மெம்பர்ஷிப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ், சீட்ஸ் வந்து 389. அதுக்கு தற்காலிக தலைவராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவர் பேர் சச்சிதானந்த சின்ஹா.
தற்காலிக தலைவர் பேர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் வந்து 2லேருந்து ஒரு 3 நாட்கள் தான் தலைவராக செயல்படுவார். அதுக்கப்புறம் ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க எலெக்ஷன் நடத்தி. அந்த தலைவர் பேர் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த தலைவர் பேர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தலைவராக, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அடுத்து வரைவு குழுவின் தலைவராக யார் இருந்திருப்பார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் BR அம்பேத்கர். அரசியலமைப்பின் ஆலோசகராக யார் இருந்திருக்காங்க? BN ராவ். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் பாருங்க, டாக்டர் BR அம்பேத்கர். ஹீ இஸ் நோன் அஸ் மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது, எப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணாங்க, எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எத்தனை அட்டவணை, இந்த பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பகுதியும் எத்தனை அட்டவணை, ஷெட்யூல் 8, இப்போ இருக்கிறது 12, பார்ட் முன்னாடி 22, இப்போ இருக்கிறது 25, ஆர்டிகல் முன்னாடி 395, இப்போ 470க்கு மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்தாச்சு. ஸோ இந்த ரெண்டுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். டிராஃப்டிங் கமிட்டின்னு பார்த்தோம். வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? அம்பேத்கர்னு பார்த்துருந்தோம், BR அம்பேத்கர் அப்படின்ட்டு. அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் இப்போ யாருன்னு பாருங்கள், பிற உறுப்பினர்கள் யாரெல்லாம் அதில் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா N கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், KM முன்ஷி, சையத் முகமது சாதத்துல்லா, N மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி. இந்த 6 பேரும் உறுப்பினர்கள். இதில் மாதவராவும் கிருஷ்ணமாச்சாரியும் BL மிட்டர் அண்ட் கைத்தான் இவங்க 2 பேரையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தவங்க. இனிஷியலாக அவங்க 2 பேரும் கிடையாது. யாருக்கு பதிலாக மாற்றப்பட்டாங்க? மிட்டருக்கும் கைத்தானுக்கும் பதிலாக N மாதவராவும் TT கிருஷ்ணமாச்சாரியும் மாற்றப்படுறாங்க. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி ரொம்ப முக்கியம். இது எந்த நாளைக்கு அமைச்சிருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். 29 ஆகஸ்ட் 1947. அப்போ இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு வரைவு குழு அமைக்கப்படுது. அந்த வரைவு குழுவின் தலைவராக BR அம்பேத்கர் செயல்படுறாரு. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்னெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க? ஆன் டிசம்பர் 13, 1946 நெஹ்ரு மூட் தி ஹிஸ்டாரிக் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அசம்பிளி, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்டை நெஹ்ரு என்ன பண்ணுறாரு? மூவ் பண்ணுறாரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா என்ன? குறிக்கோள் தீர்மானம்னு அர்த்தம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா குறிக்கோள் தீர்மானம்னு அர்த்தம். குறிக்கோள் தீர்மானம்னா அரசு எப்படி இருக்கணும், நம்ம உருவாக்க போகிற கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி செயல்படணும், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. இன்னும் எளிமையாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, ஒரு ஃபவுண்டேஷன் லேயர். அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே தான் நம்ம வீடு கட்டுவோம். அதே மாதிரி இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் லேயர். The preamble to the Indian Constitution is based on the அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். முகவுரைன்னு ஒன்று நம்ம படிக்க போகிறோம். கான்ஸ்டிடியூஷனுக்கான முகவுரை, அது வந்து ஆங்கிலத்தில் பிரியாம்பிள்னு சொல்லுவாங்க. அந்த பிரியாம்பிள் எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் தான் பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 6-7 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டிடியூஷனே டெவலப் பண்ணுவாங்க, ஓவரால் கான்ஸ்டிடியூஷனே. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் பிற்காலத்தில் பிரியாம்பிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்டை நெஹ்ரு எங்கேருந்து பாரோ பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்பார். குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன், அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு அவர் பாரோ பண்ணியிருப்பார். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி as the provincial parliament of India from January 26, 1950 until the first general election in 1951-52. இது என்ன சொல்ல வராங்கன்னா ஜனவரி 26, 1950 உருவாக்கப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி இருக்கு இல்லையா, அப்போ அரசு உருவானது தொடர்ச்சியாக இன்னும் வந்து எத்தனை நாளைக்கு, 2 வருட காலத்துக்கு வந்து அதே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாகவும் செயல்படுது, முதல் ஜெனரல் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்னா லோக்சபா, ராஜ்யசபா, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் நடக்கிற வரைக்கும் இந்த கான்ஸ்டிடியூட்டிவ் அசம்பிளியவே எதாவது நடந்துகிட்டு இருக்குது. அதே வந்து ப்ரொவின்ஷியல் அசம்பிளியாகவும் நடக்குது, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாகவும் நடக்குதுன்னு சொல்ல வராங்க. The total expenditure incurred on making the constitution was 64 lakhs. 64 லட்சம் ரூபா மொத்தமாக செலவாயிருக்கு இதை மேக் பண்ணுறதுக்கு. நான் ஒன் செகண்ட் இதை ரிப்பீட் பண்ணுறேன். குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத நேரு மூவ் பண்ணுறாரு. குறிக்கோள் தீர்மானங்கிற கான்செப்ட் நம்ம எங்கிருந்து கடன் வாங்கியிருக்காங்க? யூஎஸ்ஏ, அமெரிக்காலேருந்து, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து குறிக்கோள் தீர்மானம்ங்கிறது வருது. குறிக்கோள் தீர்மானம்னா என்ன? குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் ஆக போதில்லை, அதுக்கான பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஷேப் பண்ணக்கூடாது. ஷேப்னா என்ன? ஒரு வடிவம் கொடுக்கறதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக வச்சு தான் பின் நாட்களில் நமக்கு என்ன கிடைக்குது? பிரியாம்பிள் அப்படின்னு கிடைக்குது. பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு முகவுரை மாதிரி. நம்ம அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையை வந்து என்ன சொல்லுவாங்க? பிரியாம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த அடாப்ஷன் டேட்டு, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், எத்தனை பார்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ
எத்தனை பார்ட் அப்படின்னா இனிஷியலாக 22 இருந்தது, இப்போ 25 ஆயிடுச்சு. என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஒன்றா பார்ப்போம். பகுதி 1 வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்கள் பற்றி ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் இது டிஸ்கஸ் பண்ணுது. பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றி பேசுது, ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும். பகுதி 3 வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை பற்றி பேசுது, 12லேருந்து 35 வரைக்கும். பகுதி 4 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசை வழிநடத்தும் கோட்பாடுகள், வழிமுறை கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க. அதை 36லேருந்து 51 வரைக்கும். 4A வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் பற்றி பேசுது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், 51A அது ஆர்டிகல். பார்ட் 5 பகுதி 5 த யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசு பற்றி. பகுதி 6 மாநில அரசாங்கங்கள் பற்றி. பகுதி 7 நீக்கப்பட்டுருச்சு, ஆர்டிகல் 238 இப்போ வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க, அப்போ இது கிடையாது. பகுதி 7ங்கிறதே இப்போ இல்லை. பகுதி 8 த யூனியன் டெரிட்டரிஸ், யூனிய பிரதேசங்கள் பற்றி 239லேருந்து 242 வரைக்கும். பகுதி 9 பஞ்சாயத். பகுதி 9A முனிசிபாலிட்டி, 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டி. பகுதி 10 ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். 11 மத்திய மாநில அரசின் உறவுகள், ரிலேஷன் பிட்வீன் தி யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். 12 ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ், நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள் பற்றி பேசக்கூடியது. 13 ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. 14 சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். 14A ட்ரிபியூனல்ஸ். இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன பார்ட் எது வரும்னு தெரியும் நமக்கு. இது எல்லாத்தையும் மொத்தமாக படிக்க முடியாட்டாலும் 6 பார்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 15வது எலெக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ். என்ன கிளாஸஸ்னா SC ST விமன் பேக்வர்ட் கிளாஸ், இவங்களை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. பகுதி 17 வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் பற்றி, ஆட்சி மொழி பற்றி. 18 வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன், நெருக்கடி நிலை விதிகள். நெருக்கடி காலத்தில் என்னெல்லாம் இருக்கும், என்ன விதமான நெருக்கடிகள்லாம் இந்தியாவில் இருக்குது, என்னெல்லாம் நெருக்கடிகள் இருக்குது. நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது மத்திய அரசு இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரக்கூடிய அவசர கால நிலை. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, ஒரு பர்டிகுலர் மாநிலங்களில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, மாநில அரசு சரிவர செயல்படலைன்னா அவங்களுக்கு எதிராக பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துருவாங்க, அது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. கடைசி 3rd வந்து என்ன பார்த்தோம், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது நிதிக்கான நெருக்கடி நிலை கொண்டு வருது. 19 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ். 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பை திருத்தங்கள். அரசியலமைப்பில் எப்படி திருத்தம் கொண்டு வரணும், இந்த சட்டம்லாம் பார்க்க போகிறோம்ல, இந்த சட்டத்தை எப்படி திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறத ஆர்டிகல் 368 தான் சொல்லியிருப்பாங்க. இதன் பயன்படுத்தி தான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் எதுனாலும் கொண்டு வர முடியும். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்துக்கும் கொண்டு வர முடியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டிகல் நம்பரும் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. 368 பார்ட் நம்பர் 20. 21 வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி, டிரான்சிஷனல் அண்ட் ப்ரொவிஷனல்ஸ், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், தற்காலிக மற்றும் சிறப்பு விதிகள் பற்றி கூறக்கூடியது. பகுதி 22 ஷார்ட் டைட்டில்ஸ், கமென்ஸ்மெண்ட், அத்தாரேட்டிவ் டெக்ஸ்ட் இன் தி ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ், குறுந்தலைப்பு, தொடக்கம், ஹிந்தியில் உள்ள அதிகாரம் அளிக்கும் வாக்கியம் மற்றும் நீக்கப்பட்டவை, ரிப்பீல்டுனா நீக்கப்பட்டவை. இதெல்லாம் ஸோ இதில் முக்கியமான இதெல்லாம் நான் 1 செகண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதெல்லாம் பாருங்கள். பார்ட் 1 to 6 வரை ஈஸியாக படிச்சிடலாம். பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பற்றி, பார்ட் 3 அடிப்படை உரிமைகள், பார்ட் 4 வழிநடத்தும் கோட்பாடுகள், அரசை வழிநடத்தும் கோட்பாடுகள், பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள், பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட் அதான் மத்திய அரசு, பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நமக்கு எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க, என்ன பகுதிகள், இந்த ஆர்டிகல் நம்பர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பார்ட் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டவணை பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்டவணை வந்து நீங்கள் தமிழில் படிக்கணுமா இங்கிலீஷில் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சஜஸ்ட் யூ டு லேர்ன் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்லேயே படிக்க நான் உங்களை சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு நம்ம சில நிமோனிக்ஸ் ஈஸியாக படிக்கிறதுக்கு ரிமெம்பரிங் வேர்ட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு தமிழில் தான் படிக்கணும்னாலும் நம்ம தமிழில் இருக்குது, நம்ம நீங்கள் அதை நோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஐ வில் ஷோ யூ. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பாருங்கள். ஷெட்யூல் 1 அட்டவணை 1 என்ன சொல்லுது, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் நேம் அண்ட் தயர் பவுண்டரிஸ். இது என்ன ரொம்ப ஈஸி. ஒரு மாநிலத்துடைய பெயர், அதோடைய பவுண்டரி டீட்டெயில்ஸ். அதே மாதிரி ஒரு யூனிய பிரதேசத்துடைய பெயர், அதோடைய பவுண்டரி டீட்டெயில்ஸ், எல்லை பரப்பு எவ்வளோ அப்படின்னு பேசக்கூடியது அட்டவணை 1. அட்டவணை 2 பாருங்க, ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் சேலரி. இந்த சேலரிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சேலரிக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம்னா எமோல்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ யாருடைய சேலரிலாம் பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், கவர்னர், ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபா, ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ராஜ்யசபாக்கு யார் இருப்பா, சேர்மன், தலைவர் மற்றும் டெப்யூட்டி சேர்மன், துணைத் தலைவர் தான் இருப்பாங்க. ராஜ்யசபாக்கு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருப்பாங்க. லோக்சபாக்கு சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இருப்பாங்க. அது ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்.
ஸோ இவங்களுடைய சேலரி டீடைல்ஸ் பற்றி பேசக்கூடியது அட்டவணை 2. அட்டவணை 3 அப்படிங்கிறது ஓத் அண்ட் ப்ராமிசஸ் ஆஃப் ஆல் அத்தாரிட்டி எக்ஸப்ட் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். ஸோ யாரெல்லாம் உறுதிமொழி ஏற்கணும், அஃபர்மேஷன் சொல்லாத, யாரெல்லாம் உறுதிமொழி ஏற்கணும், பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் நீங்களாக மற்ற எல்லாரும் எப்படி உறுதிமொழி ஏற்கணுங்கிறத அட்டவணை 3 கூறுது. அட்டவணை 4 ராஜ்யசபா எம்பி கவுண்ட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை ராஜ்யசபா சீட்டு, இப்போ தமிழ்நாடுக்கு 18 இருக்குது, அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சீட் இருக்குது. அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்டேட்டுடைய ஜனத்தொகையை பொறுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு யூனியன் பிரதேசங்களுக்கும் எத்தனை சீட்டு அப்படிங்கிறத பற்றி பேசுறது என்னது அட்டவணை 4. அட்டவணை 5 பாருங்க, ஷெட்யூல் ஏரியா அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் லா டீடைல்ஸ். அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதி மற்றும் அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தையும் அவங்களுடைய லாவையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பேசுறது ஷெட்யூல் 5. ஸோ ஷெட்யூல் 1 அப்படிங்கிறது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் உடைய நேம் அண்ட் பவுண்டரி டீடைல்ஸ். ஷெட்யூல் 2 அப்படிங்கிறது ஸ்பெஷல் பவர்ஸ், ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் சேலரி. முக்கியமாக சேலரி யாருக்கெல்லாம், பிரசிடென்ட்டுக்கு, கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு. அதுக்கடுத்து ஷெட்யூல் 3 வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன், யாரெல்லாம் உறுதிமொழி ஏற்கணும் அப்படிங்கிறதுக்காக. அட்டவணை 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டை பற்றி. அட்டவணை 5 பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஏரியா அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் உடைய நிர்வாகத்தை பற்றி. அட்டவணை 6 ரொம்ப ஈஸி, ஏடிஎம் ஸ்கொயர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏடிஎம் ஸ்கொயர் ஸ்டேட்ஸ் ஆஃப் அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், ட்ரைபல் ஏரியாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் லா டீடைல்ஸ். ஸோ இந்த 4 மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ் எப்படி நிர்வாகம் செய்கிறது அப்படின்னு. எந்தெல்லாம் மாநிலம், அசாம், ஏ ஃபார் அசாம், டி ஃபார் திரிபுரா, எம் ஃபார் மிசோரம், இன்னொரு எம் ஃபார் மேகாலயா. ஸோ இதில் நோ மணிப்பூர். வடகிழக்கு மாகாணங்களில் மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இருக்குது, அந்த மாநிலம் இதில் வராது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் டசன்ட் ஹாவ் மணி. ஏடிஎம்ல மணி இல்லை, மணினா MANI, மணிப்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் இல்லை, ஏடிஎம்ல பணம் இல்லைன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அசாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அசாம் ஒட்டி என்ன இருக்கும், அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் ஒட்டி இங்கே என்ன இருக்கும், நாகாலாந்து. நாகாலாந்து ஒட்டி இங்கே என்ன இருக்கும், மணிப்பூர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா திரிபுரா. அப்புறம் இது கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா. இதெல்லாம் தான் முக்கியமான ஸ்டேட். அசாம்ங்கிற ஒரு மாநிலம் தான் மற்ற 7 மாநிலத்தோட என்ன இருக்கும், டச்சில் இருக்கும். ஸோ அட்டவணை 7 அடுத்து. அட்டவணை 7 எதை பற்றி பேசுது, டீடைல்டு லிஸ்ட் அபவுட் யூனியன், ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் பவர் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். 3 லிஸ்ட்டை பற்றி பேசுது. யூனியன் லிஸ்ட், மத்திய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல். மாநில பட்டியல்னா எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன பவர் இருக்குது. அது மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்குது. ஸோ இது ஒன்றும் கிடையாது, இது வந்து அதிகார பகிர்வு. இப்போ யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தால் என்னெல்லாம் வேலை செய்ய முடியும், அவங்களுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்குது, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், 100க்கும் மேற்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும், அது யூனியன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, மத்திய பட்டியல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட். அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு என்னெல்லாம் அதிகாரங்கள் இருக்குது, அவங்க என்னெல்லாம் சட்டம் இயற்ற முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 47க்கு மேற்பட்ட சட்டங்கள் அவங்களால மட்டும்தான் இயற்ற முடியும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அது. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மத்திய அரசும் அதில் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் அதில் சட்டம் இயற்றலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம எஜுகேஷன் எடுத்துக்கலாம். எஜுகேஷன், கல்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசாலையும் அதில் அந்த துறையில் சட்டம் இயற்ற முடியும், அந்தந்த மாநில அரசாங்கத்தாலையும் சட்டம் இயற்ற முடியும். அப்படி ஒருவேளை 2 பேரும் ஒரே நேரத்தில் சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா அதில் யாருடைய சட்டம் செல்லுபடியாகும், கிளாஷ் ஆச்சுன்னா 2 பேருக்கும் கிளாஷ் ஆச்சு ஒரே சட்டத்தில் அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய சட்டம் தான் செல்லுபடியாகும், மாநில அரசாங்கத்துடைய சட்டம் வந்து ரத்து ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை 8. அட்டவணை 8 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். ஆரம்ப காலத்தில் 14 லாங்குவேஜ் இருந்தது, இப்போ 22 லாங்குவேஜாக மாறிடுச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் லாங்குவேஜ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும். இங்கிலீஷ் கிடையாது, இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ராஜஸ்தானி கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டு மொழியை நம்ம நாட்டு அஃபிஷியல் லாங்குவேஜில் ஒன்று வச்சுருக்கோம், வெளிநாட்டு மொழி நேபாளி. நேபாளி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கிடையாது நேபாள், ஆனால் நேபாளி மொழி இந்தியாவில் அட்டவணை 8ல் அஃபிஷியல் லாங்குவேஜ், ஆட்சி மொழிகளில் ஒரு மொழியாக இருக்குது. அடுத்து ஷெட்யூல் 9, வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ளஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஒரு சட்டம் செல்லுமா செல்லாதா, அந்த சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறத உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கும்.
ஸோ அது அட்டவணை 9ல் வச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஜமீன்தார்களிடமிருந்தும் செல்வந்தர்களிடமிருந்தும் நிறைய எஸ்டேட்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டு இங்கே வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தங்கள்னு சொல்லுவாங்க. அட்டவணை 10 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, டீடைல்ஸ் அபவுட் பார்ட்டி சேஞ்சஸ் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி அண்ட் எம்எல்ஏ. அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவாங்க, கட்சி தாவல் தடை சட்டம். அது வந்து அட்டவணை 10. 11 வந்து பஞ்சாயத்துடைய பவர்ஸு, 12 வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸோட பவர். அப்போ முதல் 8 வரைக்கும் தான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருந்தது. 8க்கு அப்புறம் இந்த 4 எப்படி வந்துச்சு? இது முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எந்த ஆண்டு? 1951. அட்டவணை 10 அப்படிங்கிறது 52வது அரசியலமைப்பு திருத்தம், 52. எந்த ஆண்டுனா 1985. அப்புறம் இது ரெண்டும் பஞ்சாயத்துடைய பவர், முனிசிபாலிட்டியோட பவர் ரெண்டுமே ஒரே ஆண்டு தான், 1992. ஆனால் எத்தனாவது திருத்தம்? சட்ட திருத்தம் 73 பஞ்சாயத்து, 74 74th 73rd பஞ்சாயத்து, 74th முனிசிபாலிட்டி. இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அட்டவணையிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழில் இந்த இருக்குது, நான் இல் டிஸ்பிளே ஃபார் 2 minutes, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பாஸ் பண்ணி யூ கேன் நோட் இட், என்னென்னு பார்த்துக்கோங்க. முதலாம் அட்டவணை, 2ஆம் அட்டவணை, 3வது, 4வது, 5 மற்றும் 6வது அட்டவணை. அதுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய எல்லா அட்டவணையும் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க தமிழில். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னா இதுக்கு ஷார்ட் ஃபார்ம். நம்ம எப்படி அட்டவணை ஷெடியூல்ஸ் எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். அதனால தான் இதை நம்ம ஆங்கிலத்திலே படிப்போம். நான் சொன்னேன் டி ஃபார் டெரிட்டரிஸ். இந்தியாவுடைய மாநிலங்கள் எத்தனை மாநிலங்கள், அதோடைய பவுண்டரிஸ் எப்படி இருக்குது, அதோடைய எல்லை பரப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது அட்டவணை 1. அது டி. எமோல்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சேலரிஸ் பார்த்தோம். சேலரி அப்படின்னா எமோல்மெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். யாருக்கான இதெல்லாம்? பிரசிடென்ட்டுக்கு, கவர்னருக்கு, லோக்சபா ராஜ்யசபா இருக்கக்கூடிய சபாநாயகர், துணை சபாநாயகர் மற்றும் தலைவர், துணைத் தலைவருக்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கு இவங்களுடைய சேலரிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடியது எமோல்மெண்ட்ஸ் 2. ஏ ஃபார் அஃபர்மேஷன்ஸ். யார் 2 பேரை தவிர, பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் தவிர மற்ற எல்லாருமே ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுக்கணும், அதாவது உறுதிமொழி ஏற்கணும் அப்படிங்கிறது. ஆர் ஃபார் ராஜ்யசபா சீட்ஸ். ஒருவருக்கு எத்தனை சீட்டு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை சீட்டு. அப்போ இது டியர் ஆயிடுச்சா? எஸ் ஃபார் ஷெட்யூல் ஏரியாஸ். அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு. அப்போது இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்? டியர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாமா? டியர்ஸ். அப்புறம் ஆஃபுக்கு பாருங்க, அதர் ஷெட்யூல் ஏரியாஸ். அதர் ஷெட்யூல் ஏரியாஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? ஏடிஎம் ஸ்கொயர்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏ ஃபார் அசாம், டி ஃபார் திரிபுரா, எம் ஃபார் மிசோரம் அண்ட் மேகாலயா. எது கிடையாது? மணி கிடையாது ஏடிஎம்மில். அப்போ மணிப்பூர் இல்லை. 2 எம் இருக்கா? அப்போ ஒரு எம்முக்கு மிசோரம், இன்னொரு எம்முக்கு மேகாலயாங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எஃப் ஃபார் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு கூட்டாட்சி அமைப்பு. இப்போ மத்திய அரசு, மாநில அரசு அவங்களுடைய அதிகார வரம்பு 3ஆக பார்த்துருந்தோம். என்னெல்லாம் பார்த்துருந்தோம்? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், 3rd ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய அதிகாரம். இது வந்து அதிகார பகிர்வு தானே, அதனால இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14. இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? 22. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்த்துருந்தோம், 9வது அட்டவணை கொண்டு வந்தது. 10வது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். 11 மற்றும் 12 வந்து என்னது? பஞ்சாயத் மற்றும் முனிசிபாலிட்டி. ஸோ இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் நம்ம என்ன வச்சுக்கலாம்? டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்னு வச்சுக்கலாம். ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 3 பகுதிகளை நம்ம பார்த்துருக்கோம். என்னெல்லாம் மொத்தம் எவ்வளோ ஆர்டிக்கல் இருக்குது, எத்தனை பகுதி இருக்குது, எத்தனை அட்டவணை இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அது போக இடைக்கால அரசில் யார் இருந்தாங்க, முதல் சுதந்திர அரசில் யார் இருந்தாங்க, குறிக்கோள் தீர்மானம்னா என்ன அப்படிங்கிற ஓவரால் வியூ பார்த்துருக்கோம். இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நம்ம உள்ள ஒவ்வொரு டாப்பிக்காக போக முடியும். வரப்போகிற கிளாஸில் தொடர்ச்சியாக கண்டிப்பாக பாருங்கள். நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்.